இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 13வது அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். இந்த அதிகாரத்திலே சணல் கச்சையை கொண்டு ஆண்டவர் யூத ஜனங்களுக்கு போதிப்பதையும், திராட்சை ஜாடிகளை கொண்டு போதிப்பதையும், சிறையிருப்பு பற்றிய பயமுறுத்துதல்களையும் இந்த அதிகாரம் உள்ளடக்கியதாக காணப்படுகிறது. இந்த அதிகாரத்தில் முதல்ல ஆண்டவர் உனக்கு ஒரு சணல் கச்சையை, அதாவது லினான் பெல்ட் என்று சொல்கிறோமே, அப்படிப்பட்ட ஒரு பெல்ட்டை வாங்கி உன் அறையில் கட்டிக்கொள், அதை தண்ணீரில் பட ஒட்டாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவன் இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து மீட்டு மிகவும் பத்திரமாக பாதுகாத்து வந்ததை தான் இந்த தண்ணீர் படாமல் பத்திரப்படுத்தக்கூடிய அடையாளமாக இங்கே சொல்லப்படுகிறது. அவன் அதே போல் அந்த கச்சையானது அந்த நாட்களிலே எகிப்திலிருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடியதாக இருந்தது. மிகவும் விலையேறப்பெற்ற அந்த கச்சையை வாங்கி தன்னுடைய அறையிலே கட்டி கொண்டான். திரும்ப 2ஆம் விஷயம் எரேமியாவுக்கு அந்த வார்த்தை உண்டாகி, நீ வாங்கின உன் அறையில் கட்டியிருக்கிற அந்த கச்சை எடுத்துட்டு ஐபிராத் நதி மட்டும் போய் என்று சொன்னால், எருசலேமிலிருந்து கிட்டத்தட்ட 563 கிலோமீட்டர்லேருந்து 600 கிலோமீட்டர் தூரம் உள்ள அந்த ஐபிராத் நதியில் போய் நீ அங்கே கொண்டு போய் அதை அங்கே ஒரு கண்மலையின் வெடிப்பில் ஒளித்து வை என்று சொல்லுகிறார். அவர் கட்டளையிட்டபடியே ஐபிராத் நதியின் ஓரத்தில் ஒளித்து வைத்தார். அநேக நாட்கள் சென்ற பின்பு கர்த்தர் என்னை நோக்கி, நீ எழுந்து ஐபிராத் நதிக்கு போய் அங்கே ஒளித்து வைக்க நான் உனக்கு கட்டளையிட்ட கச்சையை அவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு வா என்று சொல்லுகிறார். அப்பொழுது இவர் போய் ஒளிச்சு வச்ச அந்த கச்சையை தோண்டி அதை எடுத்த பொழுது அந்த கச்சை கெட்டு போய் ஒன்றுக்கும் உதவாமல் இருந்ததை அவர் கண்டார். அப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தை அவருக்கு உண்டாகி, இப்படியே நான் யூதாவினுடைய பெருமையையும் எருசலேமினுடைய மிகுந்த பெருமையையும் கெட்டுப்போக பண்ணுவேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதாவது எப்படி ஒரு சணல் கச்சையானது ஒரு இடுப்பில் அத்தனை நெருக்கமாக நமக்கு கட்டப்படுகிறதோ, அதே போல யூதாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் ஆண்டவருக்கு அத்தனை நெருக்கமுடையவர்களாக இருந்தார்கள். அவர்களை தேவன் இஸ்ரவேலை எகிப்திலிருந்து மீட்டு பத்திரமாக பாதுகாத்து கொண்டு வந்தார். அவர்களோ ஆண்டவருடைய சொல்லை கேளாம போனபடினால, அதாவது 11ஆம் வசனத்தில் கச்சையானது மனுஷனுடைய அறைக்கு சேர்க்கையாக இருக்கிறது போல, சேர்க்கை என்பது கட்டிக்கொள்வதற்காக அது உதவுகிறது போல, நான் இஸ்ரவேல் குடும்பத்தார் அனைவரையும், யூதாவின் குடும்பத்தாரை அனைவரையும் எனக்கு ஜனங்களாக, கீர்த்தியாக, துதியாக, மகிமையாக சேர்க்கையாக்கி கொண்டேன், கட்டி கொண்டேன். அவங்க தான் எனக்கு கீர்த்தி, அவங்க தான் எனக்கு துதி, அவங்க தான் எனக்கு மகிமை அப்படின்னு சொல்லுகிறார். இதற்கு முந்தின அதிகாரத்தில் என் சுதந்திரம் என்றே சொல்லுகிறார். அத்தனையாய் நான் அவர்களை கட்டி கொண்டேன், சேர்க்கையாக்கி கொண்டேன். ஆனாலும் அவர்கள் செவிகொடாமற் போனபடினால இந்த ஆகாத கச்சையை, பெல்ட்டை எப்படி தூக்கி எறிவார்களோ அதே போல நான் தூக்கி எறிந்து விடுவேன் என்கிறதை உணர்த்துவிக்கும் வண்ணமாக ஒரு அருமையான சணல் கச்சையின் மூலமாக, லினான் பெல்ட் என்று சொல்கிறோமே, அதன் மூலமாக எரேமியாவை கொண்டு ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களுக்கு பாடம் கற்பிக்கிறதை பார்க்கிறோம். 2வது ஒரு பாடத்தை கற்பிக்கிறார் இந்த அதிகாரத்தில். சகல ஜாடிகளும் திராட்சை ரசத்தினால நிரப்பப்படும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறார் என்கிற வார்த்தையை அவர்களுடனே சொல்லு அப்படின்னு சொல்றார். அவர்கள் சகல ஜாடிகளும் திராட்சை ரசத்தால் நிரப்பப்படுவது எங்களுக்கு தெரியாதா, என்ன புதுசா எதையாவது சொல்றியா அப்படின்னு அவர்கள் கேட்கிறார்கள். அந்த நாட்களிலே 2 அடி உயரமுள்ள களிமண்ணால் செய்யப்பட்ட 100 லிட்டர் தண்ணீர் பிடிக்கக்கூடிய கற்சாடிகளை அவர்கள் வைத்திருந்தார்கள். மண் ஜாடிகளை, களிமண்ணினால் செய்யப்பட்டதை. இப்போ ஆண்டவர் சொல்றார், நீர் அவர்களை நோக்கி, இதோ இந்த தேசத்தின் குடிகள் எல்லாரையும், தாவீதின் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிற ராஜாக்கள், ஆசாரியர்கள், தீர்க்கதரிசிகள், எருசலேமின் குடிகள் எல்லாரையும் நான் குடிவரியினால் நிரப்பி, அதாவது உண்மையில்லாத தன்மையினால வாழ்கிற அவர்கள் எப்படி குடியினால நிரம்பினவர்கள் தங்களுக்கு தாங்களே நிதானித்து கொள்ள திராணி இல்லாதவர்களாக மாறிவிடுகிறது போல, தங்களையே உணர்ந்து கொள்ள திராணி இல்லாதவர்களாய் மாறிவிடுகிறது போல நான் அவர்களை மாற்றி, பிதாக்களும் பிள்ளைகளுமாகி அவர்களை ஒருவர் மேல் ஒருவர் மோதி விழும்படியாக நான் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு நியாய தீர்ப்பை அவர்கள் உண்மையின்மையை பருகினபடியினால
அவர்கள் வெறித்தவர்களைப் போல மாறி ஒருவர் மேல ஒருவர் மோதி அவர்களை நான் அழித்து விடுவேன் என்று சொல்லி தன்னுடைய நியாய தீர்ப்பை ஆண்டவர் அங்கே திரும்பவும் சொல்லுகிறார். நான் அவர்களை மன்னிப்பதில்லை, தப்ப விடுவதில்லை, இறங்குவதில்லை என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லுகிறார். நீங்கள் செவி கொடுத்து கேளுங்கள், மேட்டிமையாய் இராதேயுங்கள் என்று கர்த்தர் விளம்புகிறார். இப்போ அதுக்கு அடுத்தபடியாக 16ஆம் வசனத்திலிருந்து கீழே வரைக்கும் அந்த சிறையிருப்பு பற்றிய பயமுறுத்துதல்களை குறித்து இங்கே எரேமியா குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். அவர் அந்தகாரத்தை வரப்பண்ணுகிறதற்கு முன்னும் இருண்ட மலைகளில் உங்கள் கால்கள் இடறுகிறதற்கு முன்னும் நீங்கள் வெளிச்சத்துக்கு காத்திருக்கும் பொழுது அதை அந்தகாரமும் காரிருளுமாக மாற பண்ணுகிறதற்கு முன்னும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்கள் என்று சொல்லி, அந்தகாரம், இருண்ட மலைகளில் கால் இடறுதல், வெளிச்சத்துக்கு காத்திருக்கும் போது அந்தகாரமும் காரிருளுமாய் மாறுகிற காரியங்கள், இவைகள் எல்லாமே வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நன்மைகள், வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஆசீர்வாதங்களுக்கு தடையாக இவைகள் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் வேதத்தில் வெளிச்சமானது வாழ்விற்கும் நன்மைக்கும் தான் ஒளி அடையாளமாக சொல்லப்படுகிறது. யோபு 18:15-18 பார்க்க முடியும். நீதிமொழிகள் 13:9, நீதிமொழிகள் 20:20, யோவான் 8:12 ஒளியானது, வெளிச்சமானது வாழ்விற்கும் அது நன்மைக்கும் அது ஒரு அடையாளமாக கொடுக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட வாழ்க்கையில நன்மைகள் இல்லாதபடி உன் வாழ்க்கை மாறி போய்விடும். அதற்கு முன்பாக நீ கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய மகிமையை செலுத்து என்று சொல்லி சிறையிருப்பியை பற்றிய ஒரு பயமுறுத்துதலை இங்கே எரேமியா தொடங்குகிறதை பார்க்கிறோம். நீங்கள் கேளாம போனீங்கன்னா தன் நிலைமையும் ஆண்டவருடைய நிலைமையும் சொல்லுகிறார். என் ஆத்துமா மறைவிடங்களில் உங்கள் பெருமை நிமித்தம் துக்கித்து கர்த்தருடைய மந்தை சிறைப்பட்டு போனதென்று என் கண் மிகவும் அழுது கண்ணீர் சொரியும். ஆண்டவருடைய நிலைமை அதுதான். கடந்த அதிகாரத்தில் என்னுடைய கைகள் நெகிழ நான் விட்டுட்டேன், என் வீடு, என் திராட்சை தோட்டம், என்னுடைய பலவர்ண பட்சி, என்னுடைய சிங்கம் என்றெல்லாம் சொன்னார. இந்த இடத்துலையும் நான் உன்னை நினைத்து நான் மறைவிடங்களில் உங்கள் பெருமை நிமித்தம் துக்கித்து கர்த்தருடைய மந்தை சிறைப்பட்டு போனதென்று என் கண்கள் மிகவும் அழுது கண்ணீர் சொரியும். எரேமியா தன்னுடைய பாரங்களையும் கர்த்தருடைய பாரயத்தையும் இணைத்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். நீங்கள் ராஜாவையும் ராஜாத்தியையும் நோக்கி தாழ வந்து உட்காருங்கள், உங்கள் சிரசின் சிங்காசனமாகிய உங்கள் மகிமையின் கிரீடம் விழுந்ததென்று சொல்லுங்கள். இது யோயாக்கீன் அரசர் கிமு 592-98 சிறு வயதில் 3 மாதம் ஆட்சி செய்தார். அவருடைய தாயார் பேரு நெகுஸ்தால். அவங்க 2 பேரும் நேபுகாத் நேச்சாரினால சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். 2 ராஜாக்கள் 24:8 வசனத்திலிருந்து 16 வசனம் வரையிலும் சொல்லப்படுகிறது. அதனால் இங்கே ராஜாத்தியையும் அவருடைய தாயையும் அவர்கள் சிறைபிடித்து போகிறதை இங்கே எரேமியா எச்சரிக்கிறார். தெற்கில் உள்ள பட்டணங்கள் அடைக்கப்பட்டன என்பது நெகேவ் பட்டணங்கள். இவர்கள் தப்பி போகிறதற்கு வழிகள் இல்லாதபடி எல்லா பக்கமும் அடைப்பு உண்டாகிறோம். 19 வசனத்தில் யூதா அனைத்தும் நாடு கடத்தப்படும் என்கிற ஒரு தீர்க்க தரிசனத்தை இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். வடக்கே இருந்து வருகிறவனை பாருங்கள், அவன் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த மந்தையும் உன் மகிமையான ஆட்டுக்கிடையும் எங்கே என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த 20ஆம் வசனம் 21ஆம் வசனத்தில் எசேக்கியா ராஜா இங்கே ஆண்டவர் ஒரு அருமையான வார்த்தையை எரேமியாவின் மூலமாக பேசுகிறார். பழக்குவித்தாயே, அவர் உன்னை விசாரிக்கும் நாளில் என்ன சொல்லுவாய்? அவர்கள் உண்மையில் ஆதிக்கக்காரரும் தலைவருமாய் இருக்க நீ அவர்களை பழக்குவித்தாயே, நீதான் அவர்களை பழக்குவித்தாய் என்று சொல்கிறார். ஏனென்று சொன்னால் எசேக்கியா வியாதிப்பட்டு சுகமான பொழுது அங்கே பாபிலோனில் இருந்து அவரை விசாரிக்கும்படியாய் வந்தார்கள். கிமு 716 687 வரை எசேக்கியா அரசாட்சி செய்கிற போது அவர்கள் விசாரிக்க வந்தது ஏசாயா 36ஆம் அதிகாரத்திலிருந்து 39ஆம் அதிகாரம் வரையிலும் ஏசாயா சொல்லுகிறான். யோயாக்கீம் அரசனும் ஒரு ரகசிய உடன்படிக்கையை செய்திருந்தான். நீங்க அவன் தலைவனா இருக்கிறான், உன்னை அழிக்கிறதுக்கு அவன் இருக்கிறான், நீ அவனை போய் பழக்கு வச்சு எனக்கு எல்லா நன்மையும் செய்வாய் என்று நினைக்கிறாயே என்று சொல்லி அங்கே சொல்லிட்டு அவர் சொல்லுகிறார், கற்ப வேதிக்கு பிரசவ வேதனை உண்டாகும் போது உண்டாகும் வேதனையைப் போல வேதனைகள் உன்னை பிடிப்பதில்லையோ, அவன் நிமித்தமாக உனக்கு இவ்வளோ பெரிய வேதனைகள் வரப்போகிறது என்று சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். 22ஆம் வசனம் 26ஆம் வசனங்களில் வஸ்திரத்தினுடைய ஓரங்கள் விளக்கப்பட்டு, அப்படின்னா யூதாவின் மேல
வரவிருக்கிற தாக்குதல் பாலியல் வன்முறையோடு கூட அது ஒப்பிடப்பட்டு அவர்களுக்கு சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். 23ஆம் வசனத்துல தீமை செய்து பழகின மக்கள் நன்மை செய்ய முடியாது என்கிற காரியத்தையும் இங்கே எரேமியா குறிப்பிடுகிறார். எத்தியோப்பியன் தன் தோலையும் அவனுடைய அந்த கருப்பு மாற்ற முடியாது, சிவிங்கி தன் மேல இருக்கிற புள்ளியை மாற்ற முடியாது. அதே போல அதே கூடுமானால் தீமை செய்ய பழகின நீங்களும் நன்மை செய்யக்கூடும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் வாழ்கிற பரிசுத்தவான்களாகிய நமக்கு ஒரு நல்ல ஒரு வாக்குத்தத்தமானது கொடுக்கப்படுகிறது. ஆண்டவரால் இது முடியும். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரையிலும் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்தில் இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நம்மெல்லாரும் முற்காலத்தில் நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கின் பிள்ளைகளாயிருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராகி நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவேளை பழைய ஏற்பாட்டின் நாட்கள்ல எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளிகளை மாற்றக்கூடுமோ? கூடுமானால் தீமை செய்ய பழகின நீங்களும் நன்மை செய்யக்கூடும். ஆனால் நமக்கோ குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அதைத்தான் எபேசு சபைக்கு பவுல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரை எழுதுகிறார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று சொல்லுகிறார். கடைசியாக ஒரு ஏக்கத்தோடு கூட கேள்வியோடு கூட இந்த அதிகாரத்தை முடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். 27ஆம் வசனத்துல உன் விபச்சாரங்களையும் உன் கணைக்குதலையும் வெளியிலே நீ பண்ணின வேசித்தனத்தின் முறைகேடுகளாகிய உன் அருவருப்புகளையும் கண்டேன். எருசலேமே உனக்கு ஐயோ, நீ சுத்திகரிக்கப்பட மாட்டாயோ, இது இன்னும் எத்தனை காலத்துக்கு நடக்கும் என்று சொல்லி ஆண்டவர் கேள்வி கேட்கிறது போல இங்கே முடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். பாவத்திலிருந்து மனம் திரும்பும்படி கர்த்தர் மீண்டும் மீண்டும் யூதரை அழைத்தார். அவர்கள் திரும்பாத போது அவர்களை மிகுந்த வேதனைகளுக்கும் பாடுகளுக்கும் ஒப்பு கொடுத்தார். அவ்வாறே இன்றைக்கும் உலக மக்கள் யாவரையும் மனம் திரும்பும்படியாக ஆண்டவர் அழைக்கிறார். பூமியிலே வாழ்ந்த பொழுது மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது என்று பிரசங்கித்த ஆண்டவர் அவர்களுடைய சீஷர்களும் அப்போஸ்தலர்களும் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது என்று பிரசங்கித்த போதிலும் நம்ம மனம் திரும்பாம இருந்தோன்னு சொன்னா நிச்சயமாக நமக்கும் மிகுந்த வேதனைகளும் பாடுகளும் நமக்கு வந்துவிடும். இன்றைக்கு மனம் திரும்புகிறதற்கு ஆண்டவர் கிருபையை தாராளமாக ஏராளமாக பொழிந்தருளக்கூடியவராக இருக்கிறார். மனம் திரும்புகிற மறுக்கிற மக்கள் இறுதியில தண்டனையை அடைவார்கள், வேற வழியே இல்லை என்று சொல்லி வேதம் நம்மை எச்சரிக்கக்கூடியதாக இருக்கிறது. நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த கிருபையின் காலத்தில் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய அந்த லெனான் பெல்ட்டை போல எவ்வளவு நெருக்கம் உள்ளவர்களாய் இருந்தோம், எங்களை எவ்வளவாய் பாதுகாத்து வந்தீர் ஆண்டவரே. அதை உணர்ந்தவர்களாய் ஆதி அன்புக்கு திரும்பிவிட எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்போம். நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். இஸ்ரவேலே உன்னை எப்படி கைவிடுவே, எப்ராயுமே உன்னை எப்படி கை நெகிழ்வே, என் மகனே உன்னை எப்படி கைவிடுவே, என் மகளே உன்னை எப்படி கை நெகிழ்வே.